ஹாய் கைஸ். நான் ஒரு காலத்துலலாம் எப்போ ஹோட்டல் போனாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணி, எப்போ பார்த்தாலும் இந்த சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்தேன். பிரியாணி மட்டும் கிடையாது, பிரியாணி மாதிரி விதத்தில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நான் அதை பிரியாணி மாதிரி நினச்சிட்டு சாப்பிடுவேன். தக்காளி சாதம் பண்ணாலும் நான் சிக்கன் பிரியாணி லெவலுக்கு தான் சாப்பிடுவேன். இப்போல்லாம் நான் நிறைய 4 கிழமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அதனால நினச்ச டைமுக்கு ஆசைப்படுற டைமுக்கு என்னால் சிக்கன் சாப்பிட முடியறதில்ல. அதனால நினைக்கும் போது பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி போட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது. அப்படி தான் எனக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு தோணிட்டு இருந்ததா. அதனால எல்லா காய்கறிகளும் கரெக்டாக இருந்தது வீட்டில். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சு. எனக்கு இந்த வெறும் பிரியாணி சாப்பாடெலாம் சாப்பிட்டா இறங்கவே இறங்காது. கூட கண்டிப்பாக ரைத்தா இருக்கணும், இல்லைன்னா அது இறங்கவே இறங்காது. எங்கள் அத்தை எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் அந்த மாதிரி தயிரோட வச்சு சாப்பிட்டா என்னையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பிரியாணி காரசாரமாக செஞ்சுட்டு தயிரை ஊற்றிக்கிட்டா இல்லை சப்புன்னு ஆகிடாதா, அது எப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும், அது இல்லைன்னா இறங்கவே இறங்காது. ஸோ அதனால நானும் ஒரு பக்கம் பிரியாணிலாம் ஆகிறதுக்குள்ளே விசில்லாம் வரத்துக்குள்ளே ரைத்தாவை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தெல்லாம் நறுக்கிட்டு கடன்னு ரைத்தா பண்ணிட்டேன். அதுக்குள்ளே 2 விசிலும் வந்துருச்சு. சுட சுட பார்த்தோன்னே கடன்னு சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால யார் சாப்பிட்றாங்களா இல்லையாலாம் பார்க்கவே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். சூப்பராக வேற வந்திருந்தேன் இந்த வாட்டி.